வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவா இருந்தாலும் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா எளிமையாட்டு வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும்படியா வந்து சொல்லித்தரேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் மேல இந்த காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோட யாரா இருந்தாலும் சரி, மேக்ஸுக்கு வந்து நம்ம சேனலை தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போடுங்க. உடனே வந்து நம்ம டீம்ல ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க வந்து சால்வ் பண்ணி போடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீடியோ கிளாஸ் வேணும்னாலும் சரி, நம்ம இந்த மாதிரி ஒன் பை ஒன் ஆட்டு வந்து சால்வ் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றோம், நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. ரமேஷ் அண்ட் மீனா டிவைட் a sum of rupees 25,000 in the ratio 3:2 respectively. If rupees 5,000 is added to each of their shares, what is the new ratio Meena and Ramesh share? ரமேஷும் மீனாவும் ரூபாய் 25,000 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் ரூபாய் 5,000 முதலீடு செய்கின்றனர். தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் புதிய விகிதம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரமேஷும் மீனாவும் பாத்தீங்கன்னா 3:2 இந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா 25,000 என்ன பண்றாங்க அப்படின்னா டிவைட் பண்றாங்க. சரியா? 25,000 3:2 அப்படின்னா மொத்தம் எவ்வளவு? 5. பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாம். 5 வந்து எவ்வளவுக்கு ஈக்குவலா இருக்கு? 25,000 ஈக்குவல் கிடையாது. பாக்ஸ் மெத்தட்ல நம்ம இந்த மாதிரி எடுப்போம். சரிங்களா? இப்போ 3 பாத்தீங்கன்னா ரமேஷோட ஷேரு, 2 பாத்தீங்கன்னா யாருடைய ஷேரு? மீனாவோட ஷேர். ஸோ 3, 2 போட்டுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 5,000 ரூபாய் கிடைக்கும். ரமேஷுக்கு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10,000 வரும். மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். இது 3:2ல இருக்கும்போது இவங்களுடைய ஷேர். சரியா? இப்போ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் கூடுது. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. 2 பேருக்குமே வந்து தன் பங்கில் அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் 5,000 முதலீடு செய்கின்றனர். சரியா? முதலீடு செய்கிற இங்க பார்த்தீங்கன்னா added to their shares இங்கிலீஷ்ல இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ இதுல வந்து ஒரு 5,000 ரூபாய் கூடும், இதுல ஒரு 5,000 ரூபாய் கூடும். இதுல ஒரு 5,000 ரூபாய் கூடிச்சுன்னா ரமேஷோட பங்கு 20,000 ரூபாய் மாறும். கரெக்டா? இப்போ இங்க ஒரு 5,000 ரூபாய் கூடிச்சுன்னா 15,000 ரூபாய். மீனாவோட பங்கு 15,000 ரூபாய் ஆகும். கரெக்டா? இது ரமேஷோடது, இது மீனாவோடது. ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ? 4/3 வரும். 4:3 வரும் ரேஷியோ. இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் தி நியூ ரேஷியோ மீனா அண்ட் ரமேஷ் ஷேர்? ஃபர்ஸ்ட் வந்து ரமேஷோட மீனாவோட ஷேர் தான் நம்ம கண்டுபிடிச்ச 4:3. சரிங்களா? இந்த 5,000 ரூபாய் கூட்டினதுக்கு அப்புறம் இப்போ மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள புதிய பங்கின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அப்படியே உல்டாவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீனா போடணும். அப்போ 3:4. மீனாவுக்கு வந்து 3, ரமேஷ் வந்து 4. ஸோ இதான் இதோடைய ஆன்சர். 3:4 தான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்.